ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு பக்கோடா தான் செய்ய போறோம். ஈவினிங் டீ டைம்க்கு இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மரவள்ளி கிழங்க ஒரு 5 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு நல்லா மண் இல்லாம வாஷ் பண்ணி தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் கிரேடர்ல பெரிய பல்லுள்ள பக்கமா எடுத்துக்கோங்க. இதுல துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா இருக்கணும். சின்ன சின்னதா துருவிட்டீங்கன்னா மாவு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி உதிரி உதிரியா இருந்தாதான் நமக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும். இப்ப இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இதோட இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்குல கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டையும் பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 2 ஸ்பூன் போல கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துப்போம். இப்ப இதுல ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் போல ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா, மரவள்ளி கிழங்கு துருவல், வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. ஆனா பாருங்க மாவு எவ்வளவு டைட்டா இருக்குன்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டுக்கோங்க. இதுல கடைசியா திரும்பவும் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அழுத்தம் கொடுக்காம லேசா கொஞ்சம் கொஞ்சமா கிளறி விட்டுக்கோங்க. எதுக்காகனா இப்ப நம்ம உதுத்து போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஃபைனலா திரும்பவும் கொஞ்சம் கடலை மாவு சேர்க்கிறது. அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயாச்சு. நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். ஒரு கடாயில பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதுல மாவை உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தள்ளி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா உதுத்து விட்டுக்கோங்க. நல்லா வேகணும். மாவு போட்ட உடனே கரண்டி வச்சு கிளறிடாதீங்க. அந்த பபிள்ஸ் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு அப்புறமா கிளறி விடுங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின உடனே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஆயில் ஃபில்டருக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டீ டைம்க்கு உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சில குழந்தைங்க மரவள்ளி கிழங்க வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, கிறிஸ்பியா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்காக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching.